ஒரு நாள் ஒரு நபர் கடைக்கு போனார். அண்ணா, ஒரு வாட்டர் பாட்டில் எவ்வளவு என்று கேட்டார். கடைக்காரன் சொன்னார், ஒரு பாட்டில் 10 ரூபாய். அந்த கடையில் 3 பாட்டில் இருந்தது. முதல் பாட்டில் முழுக்க தண்ணீர் நிரம்பியிருந்தது. இரண்டாவது பாட்டில்ல அரை பாட்டில் தண்ணீர் தான் இருந்தது. மூன்றாவது பாட்டில்ல அதைவிட இன்னும் குறைவாக தண்ணீர் இருந்தது. அந்த நபர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அண்ணா, 3 பாட்டில்லையும் தண்ணி அளவு வேற வேறா இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் 10 ரூபாயா என்று கேட்டான். கடைக்காரன் சிரிச்சுக்கிட்டு சொன்னான், ஆமா, பாட்டிலுக்கு தான் 10 ரூபாய். அந்த நபர் ஒன்றும் பேசாமல் 10 ரூபாய் கொடுத்து தண்ணி ஃபுல்லா இருந்த பாட்டிலை எடுத்துக்கிட்டு போனான். சிறிது நேரம் கழித்து இன்னொருவர் வந்தார். அவரும் கேட்டார், அண்ணா, ஒரு பாட்டில் தண்ணி எவ்வளவு? கடைக்காரன் மீண்டும் அதே பதில், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய். அந்த நபர் பாட்டில்களை கவனமாக பார்த்தார். பிறகு அதிக தண்ணி இருந்த பாட்டிலை எடுத்துட்டு 10 ரூபாய் கொடுத்து சென்றார். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் பாட்டிலுக்கு காசு கொடுக்கறீங்களா இல்ல பாட்டில்ல இருக்கிற தண்ணீருக்கு காசு கொடுக்கறீங்களா? அதே மாதிரிதான் வீடு கட்டும்போது மட்டும் நாம என்ன கேட்கிறோம்? ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு? ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல 2 ரூம் வச்சும் வீடு கட்டலாம், 5 ரூம் வச்சும் வீடு கட்டலாம். அப்போ எப்படி 2 ரூம் வச்சு கட்டுற வீட்டுக்கு ஆகிற காஸ்டும் 5 ரூம் வச்சு கட்டுற வீட்டோட காஸ்டும் ஒன்னா இருக்க முடியும்? அப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த லோக்கல் கான்ட்ராக்டர் சொல்ற ஸ்கொயர் ஃபீட் மெத்தட் கரெக்டா? திங்க் ட்வைஸ் மக்களே. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, பாட்டில் சைஸ் முக்கியமில்ல, அதுல இருக்கிற தண்ணீர் தான் முக்கியம். அதே மாதிரி ஹவுஸ் சைஸ் முக்கியமில்ல, அதுல போகும் குவான்டிட்டி தான் முக்கியம். அதனால தான் ஜெயம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஸ்கொயர் ஃபீட் மெத்தட் இல்லை, PEF மெத்தட், அதாவது பெர்ஃபெக்ட் என்ஜினியர் ஃபார்முலா மெத்தடை தான் ஃபாலோ பண்றோம். கணக்கில் தெளிவு, கட்டிடத்தில் உறுதி.